ஏஐ, ஏஐ, ஏஐ. இப்பொழுது எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஏஐ என்ற ஒற்றை சொல் தான் உலகத்திலே அ எல்லா துறைகளிலுமே ஒரே சொல்லு ஆண்டு கொண்டிருக்கிறது என்றால் அந்த ஏஐ என்று சொல்லி. சிலர் சொல்கிறார்கள் ஏஐ அனைவருடைய வேலையும் பறித்துக் கொண்டு சென்றுவிடும் என்று சொல்லி. சிலர் சொல்கிறார்கள் இந்த உலகையே மாற்றப் போவது இந்த ஏஐ தான் என்று சொல்லி. இன்னும் சிலர் அதுவும் குறிப்பாக எமது தமிழ் மக்கள் ஏஐ என்றால் என்ன என்று தெரியாமலே தங்களது காலத்தை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே ஏஐ என்றால் என்ன? அதனால் எங்களுக்கு என்ன பயன் இருக்கிறது? நாங்கள் இந்த ஏஐ சூழலில் சிக்கி கஷ்டப்பட போகிறோமா? இல்லது அது எங்களுக்கு உதவியாக இருக்க போகிறதா? அல்லது நாங்கள் சமூகமாக, தனி மனிதர்களாக எவ்வாறு இந்த ஏஐ என்னும் பெரும் அலையை எங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தப் போகிறோம்? அதைப் பற்றி நாங்கள் கவலைப்பட வேண்டுமா? என்ற மாதிரியான விஷயங்களை நாங்கள் இன்றைய இந்த காணொளியிலே பார்க்கலாம். செயற்கை நுண்ணறிவை தமிழில் கற்கலாம். இணைந்து வளர்ந்து வெல்லலாம். வணக்கம். நான் அனுராஜ். டெக்கோ அனு என்னும் இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஏஐ, தொழில்நுட்பம், இணைய உலகம் மற்றும் எதிர்காலத்தில் நமக்கு தேவையான டிஜிட்டல் அறிவுகளை எளிமையான தமிழிலே இங்கே பகிர்வதற்காக ஆரம்பிக்கப்பட்டது இந்த டெக்கோ அனு என்னும் யூடியூப் சேனலானது. சரி, நாங்கள் நேரடியாக விடயத்துக்குள் செல்லலாம். ஏஐ என்பது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பதை சுருக்கி சொல்லும் ஒரு சொல்தான் ஏஐ. தமிழிலே இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் செயற்கை நுண்ணறிவு. இன்னும் எளிமையாக சொன்னால் மனிதர்களை பொறுத்தவரை மனிதர்கள் சிந்திப்பதற்கு எமக்கான அறிவு, நுண்ணறிவு எம்மிடம் இயற்கையாகவே அமைந்து விட்டது. ஆனால் கணினி என்பது இயந்திரங்களின் ஒரு முழுமையான அமைப்பாக இருக்கிறபடியினால் அதற்கான சிந்திக்கும் ஆற்றல் இருக்காது. அதனை நாங்கள் செயற்கையாக அந்த கணினிக்கு நாங்கள் சிந்திக்கும் ஆற்றலை கொடுக்க வேண்டும். அதை கொடுத்து அதன் மூலம் அந்த கணினியை சுயமாக இயங்க வைப்பதுதான் இந்த செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ என்று சொல்லப்படுகிறது. இன்னும் விளக்கமாக உதாரணங்களுடன் சொல்ல வேண்டும் என்றால், உதாரணமாக ஒரு ஒரு குழந்தைக்கு இதுவரை பூனையே பார்த்திருக்காத ஒரு குழந்தைக்கு பூனையை பற்றி நாங்கள் பல விடயங்களை சொல்லலாம். நிறைய படங்களை காட்டலாம். அது எப்படி சத்தம் போடும், அதே மாதிரி அது என்னென்ன குண இயல்புகளை கொண்டது என்பதை விளங்கப்படுத்தி விட்டு ஒரு பூனையை நாங்கள் நேரடியாக காட்டினோமானால், அதாவது இப்ப நாங்கள் ஒரு 10 படம், 100 படத்த காட்டியிருப்போம். இந்த படத்தில இல்லாத ஒரு பூனைய நாங்கள் நேரடியாக கொண்டு வந்தாலும், இந்த குழந்தையால பூனை என்று அடையாளப்படுத்தக்கூடியதா இருக்கு. அது இயற்கையிலேயே மனிதனுக்கு இருக்கிற இந்த மூளையின் கட்டமைப்பை வைத்துக்கொண்டு, அந்த குழந்தை இலகுவாக அடையாளம் காணும். இங்கே கணினிக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொன்னால், 100 படம், அதாவது குழந்தைக்கு 10 படம் காட்டினோம்னு சொன்னா, கணினிக்கு ஒரு 1000 படத்த காட்ட வேண்டியிருக்கு. ஆனால் அந்த படங்களை வைத்துக்கொண்டு அல்லது நாங்கள் அதிலே சொல்லிக் கொடுக்கும் விஷயங்களை வைத்துக்கொண்டு 1001வது சம்பந்தமில்லாத இன்னொரு பூனையின் படத்தை காட்டினாலும் பூனை என்று அடையாளம் கண்டு கொள்ளும் திறன் தான் ஏஐ என்று சொல்லப்படுகிறது. இது உதாரணத்துக்கு பூனையின் படத்தோட சொன்னது. அத பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்படி நாங்கள் அந்த கம்ப்யூட்டர், அதாவது கணினிய ட்ரெயின் பண்ணி விட்டோம்ன்னு சொன்னா, அதுக்கு பிறகு நீங்க கேட்கிற கேள்விக்கு அது பதில் சொல்லும். அதுவே எழுதும், மொழிபெயர்ப்பு செய்யும், படங்களை உருவாக்கும். சில சமயங்கள்ல உங்களுக்கு தேவையான முடிவுகளை அதுவே எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். அடுத்தது மிக முக்கியமான ஒரு கேள்வி வரும். இப்ப ஏஐ பற்றி நிறைய கேட்கிறோம். நாங்கள் எந்த கட்டத்தில இருக்கிறோம் ஏஐலன்னு சொன்னா, நாங்கள் எல்லாரும் ஏஐ பாவிச்சு கொண்டிருக்கிறோம். என்னது ஆச்சரியமா பார்க்குறீங்களா? என்னது நாங்கள் எல்லாமே ஏஐ பாவிக்கிறோமா? ஏஐ பற்றி இப்ப தான் கேள்விப்படுறோம். இல்லாட்டில் நாங்கள் எப்போ அதிலிருந்துட்டு தான் பாவிக்கிறோம்னா, கிட்டத்தட்ட நீங்கள் கையில மொபைல் ஃபோன் வச்சிருக்கிற எல்லாரும் தினம் தினம் ஏஐய பாவிச்சு கொண்டிருக்கிறீங்க. உதாரணத்துக்கு YouTubeல நீங்கள் ஒரு ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னா, அதாவது இப்ப இந்த வீடியோவ நீங்க YouTubeல ரேண்டமா பார்க்குறீங்கன்டா, தேடி எடுத்தோ இல்லாட்டி ஒரு லிங்க கிளிக் பண்ணி பார்க்காம ரேண்டமா பார்க்குறீங்கன்னு சொன்னால், அதற்கு பின்னாலே இயங்கிக் கொண்டிருக்கிறது ஏஐ தான். நீங்க அன்றாடம் நீங்கள் என்னென்ன வீடியோஸ் பார்க்குறீங்கன்றது வச்சுக்கொண்டு, உங்களுக்கு தேவையான சஜெஸ்ட் பண்ணி வரும். நீங்க ஒரு பாட்ட போட்டுட்டீங்கன்னு சொன்னா, இல்லாட்டி ஒரு ஒரு பட்டிமன்றத்த, இல்லாட்டி ஒரு பேச்ச நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, அதுக்கு அடுத்தது அதுக்கு ரிலேட்டடான விஷயத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்துர்றதுன்ற பின்னுக்கு இருக்கிறது ஏஐ. அது மாதிரி Facebook பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களோட Facebookல என்னென்ன ஃபீட்ஸ் உலகத்தில எல்லா மூலையில இருந்தும் கோடிக்கணக்கான போஸ்ட் போடப்பட்டு கொண்டிருக்கு. ஆனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு ரிலேட்டடான நீங்கள் அத பத்தி கதைச்ச, இல்லாட்டி நீங்கள் போஸ்ட் பண்ணின, இல்லாட்டி உங்களுக்கு விருப்பமான விஷயங்கள்லாம் உங்களோட பேஜ்ல வந்து கொண்டிருக்கு. அத பேக்கெண்ட்ல இருந்து செய்து கொண்டிருக்கிறது Facebookன்ற ஏஐ. அது மட்டும் இல்லாம YouTubeல காட்டுறது, Facebookல காட்டுறத தாண்டி, இன்னும் கொஞ்சம் இன்டெலிஜென்ஸா வொர்க் பண்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, Google மேப்.
இப்ப நீங்க ஒரு இடத்த போகணும்னு சொன்னா, உங்கள்ட்ட 2 முடிவு. எங்க இருந்து போறீங்கன்றத அதுவே தன்ட பாட்டுக்கு கண்டறிஞ்சு கொள்ளும் ஜிபிஎஸ்ல. எங்க போறீங்கன்ற விஷயத்த சொன்னா, அதுல 2 சின்ன விஷயம் இருக்கு. ஒன்று ஃபாஸ்டஸ்ட், ஷார்ட்டஸ்ட். வேகமா போக வேண்டியதா, குறுகிய வழியில போக வேண்டியதான்னு 2 தெரிவு செய்துட்டீங்கன்னு சொன்னா, எப்படி போனால் உங்களோட தேவைக்கேற்ற இடத்த நீங்கள் போய் சேரலாம்ன்றத பேக் எண்ட்ல இருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது ஏஐ தான். இப்படி அன்றாட வாழ்க்கையில நாங்கள் நீண்ட காலமாக ஏஐ பாவிச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் எப்படின்னு சொன்னா, நாங்கள் நேரடியாக பாவிக்கல. எங்களுக்காக பெருநிறுவனங்கள் பாவிச்சு, எங்களோட தேவைகள அவர்கள் நிறைவு செய்யும். இப்ப வந்திருக்கிற இந்த ஏஐ யுகமானது அப்படி இல்ல. அது எப்படி என்று சொன்னால், சாதாரண மக்களும் நேரடியாக உங்களுடைய தேவைகளை குறிப்பாக நீங்கள் ஏஐ மூலம் ஏஐ பாவிச்சு, அதிலிருந்து நீங்கள் பயன்பெறலாம். உதாரணமாக மாணவர்கள், விவசாயிகள், வியாபாரிகள், பட் எல்லாரும் நீங்கள் எந்த வகையில சொன்னீங்கனாலும் அரசு அலுவலர்கள், அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே தங்களுக்கு தேவையான விஷயத்தை நேரடியாக ஏஐலேருந்து பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு பயனுள்ள சந்தர்ப்பம் இப்பொழுது வாய்த்திருக்கிறது. உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்றேன்னு சொன்னா, ஏஐ இவ்வளவு நாளும் இந்த டெக்னாலஜின்றது கம்ப்யூட்டர் தெரிஞ்ச ஆட்களுக்கு, டெக்னாலஜி தெரிஞ்ச ஆட்களுக்கு, இல்லாட்டி ஐடில வேலை செய்ற ஆட்களுக்கு தேவையானதா தான் இருந்தது. இப்ப அப்படி இல்ல. சாதாரணமா எல்லாருக்கும் வந்துட்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு ஒரு பள்ளிக்கூடம் போற ஒரு பிள்ளை, ஒரு மாணவன் தனக்கு தேவையான விஷயத்த ஒரு டீச்சர்ட்ட இருந்து பெற்றுக்கொள்ற அளவு தெளிவான விளக்கங்களோட ஏஐட்ட உதாரணத்துக்கு ChatGPTயோ, Geminiல இருந்து மிக இலகுவாக தெரிந்து கொள்ளலாம். குறிப்பிட்ட ஒரு வினாவ குடுத்து அதுக்கு விடை தெரியணும். எப்படி அந்த விடை வந்ததுன்னு சொல்லி கற்றறிந்து கொள்றதுக்கு ஒரு ஆசிரியர் மாரி, உங்களோட பெர்சனல் டியூட்டர் மாதிரி. ஒரு பெர்சனல் கிளாஸ்க்கு போனா உங்களுக்கு எப்படி விளக்கங்கள் கிடைக்குமோ, அது மாதிரி ஏஐயினூடாக மிக இலகுவாக அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கும். அது மட்டும் இல்லாம விவசாயிகள். இப்ப நீங்க ஒரு தோட்டம் வச்சிருக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு வயல் வச்சிருக்கிறீங்கன்னு சொன்னா, உங்களுடைய பயிரின்ற படத்தை எடுத்து அப்லோட் பண்ணினா, பயிர் ஆரோக்கியமா இருக்கா? ஏதாவது ஊட்டச்சத்துக்கள் குறைவா இருந்தா என்ன ஊட்டச்சத்து போடணும்? அதாவது என்ன உரம் போடணும்? இல்லாட்டி இதில ஒரு நோய் தாக்கம் இருக்குது. இந்த நோய்க்கு என்ன நீங்கள் நிவாரணம், கிருமிநாசினியா இல்லாட்டி ஏதாவது அதுக்கு என்ன செய்யணும்ன்றத ஏஐ உடன் ஒரு நிமிஷத்திலேயே தந்துரும். இது எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு மிகவும் அதாவது நான் சொல்றது தமிழ் மக்களுக்கு, ஈழத்தமிழர்களுக்கு மிகவும் சிக்கலாக இருக்கிறது. நாங்கள் உள்ளூர்லும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, நிறைய வேற்று மொழி பேசுற ஆட்களோட நிறைய விஷயங்கள நாங்கள் அசோசியேட் பண்ண வேண்டியிருக்கும். அ பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இங்கேயே எங்களுக்கு இங்கிலீஷ், சிங்களம் என்ற எங்களுடைய தாய்மொழி அல்லாத பிற மொழிகள்ல நாங்கள் ஆக்களோட கதைக்க வேண்டிய, இல்லாட்டில் இமெயில் அனுப்ப வேண்டிய, இல்லாட்டி டெக்ஸ்ட் பண்ண வேண்டிய, WhatsApp அனுப்ப வேண்டிய நிறைய தேவைகள் இருக்குது. அதே மாரி வெளிநாட்டில இருக்கிறவர்களுக்கும் அந்தந்த நாட்டு மொழிகள்ல இந்த கம்யூனிகேஷன் கண்டிப்பா தேவையா இருக்குது. அதெல்லாம் நாங்கள் நிறைய விஷயத்துல பின்தங்குற மாதிரி இப்ப நாங்களே கொஞ்சம் பின்னுக்கு இருக்கிற மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இப்ப இந்த ஏஐ வந்ததோட நேரா பேசும்போது இப்ப இருக்கிற ஏஐல உங்களுக்கு நேரா பேசும்போது அது உதவி செய்யாது. ஆனால் உங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்புறதோ, எஸ்எம்எஸ் அனுப்புறதோ, WhatsAppல அனுப்புறதோ, ஒரு நிமிஷத்துல நீங்கள் தமிழ்ல குடுத்தாலே, அது சிங்களத்திலயோ, இங்கிலீஷுக்கோ மாத்தி தரும் உடனடியா. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு சிங்களத்தில இந்த கடிதம் வருதுன்னு சொன்னா, அந்த கடிதத்தின் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா, அது தமிழ்ல விளக்கம் தரும். இல்லாட்டி ஆங்கிலத்திலிருந்து வருதுன்றாலும், அதே மாரி தான். தமிழ்ல உங்களுக்கு அந்த கடிதத்த மொழி மாற்றி தரும். நீங்க உடனடியா அத ரிப்ளை அனுப்பலாம். அதுவே ஏஐ உங்களுக்கு நீங்க செக் பண்ணணும். அப்படியே அனுப்பக்கூடாதுன்னா முடிக்கொண்டு, ஏஐ உங்களுக்கு சொல்லி தரும். இல்லாட்டி ஏஐ உங்களுக்கு டைப் பண்ணி தரும். இதுல சில ஃபார்மேட்டிங்க, சில விஷயங்கள திருத்தி போட்டு நேரே அனுப்பிட வேண்டியது. அப்ப இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான் சொன்ன இந்த அளவு உதாரணத்துல இருந்தும் உங்களுக்கு விளங்கும். எல்லாருமே, எங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஏஐ உதவி தேவை. நாங்கள் எத்தன பேர் அத பாவிக்கிறோம், எந்த அளவுல பாவிக்கிறோம்ன்றது தான் இனி இருக்க போற மிக முக்கியமான கேள்வி. அதிலும் இப்ப நாங்கள் எல்லாரும் பயப்படுத்துற மாரி, ஏஐ உங்களுடைய வேலைகள பறிச்சு கொள்ளுமாண்டா? இல்ல. உங்களோட வேலைகள இலகுவாக்கி தரும். அதன் மூலம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா நேரம் கிடைக்கும். நீங்கள் இவ்வளவு நாளும் 8 மணித்தியாலம் குத்தி முறிஞ்சு வேலை செய்றீங்கன்றா, அந்த நேரம் இப்ப இந்த ஏஐ பயன்பா ஆக குறைஞ்சது 6 மணித்தியாலமா குறையும். இப்ப இந்த 2 மணித்தியாலத்துல நீங்க புதிய விஷயங்கள, கிரியேட்டிவான விஷயங்கள பற்றி செய்யலாம். ஏஐ இந்த பக்கம் வராது. கிரியேட்டிவிட்டின்றது ஏஐக்கு இப்ப இருக்கிற நிலைமையில ஏஐக்கும் கிரியேட்டிவிட்டிக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. அப்ப ஏஐ செய்யக்கூடிய விஷயங்கள ஏஐ வச்சு செய்து கொண்டு, நீங்கள் அதுல சேவ் பண்ற டைம கிரியேட்டிவிட்டிக்கு பாவிக்கலாம். ஓகே. எல்லாரும் எந்த ஒரு புதிய தொழில்நுட்பம் வந்தோனே எங்களுக்கு ஞாபகம் இருக்குது. நாங்கள் அந்த கணினிமயப்படுத்தியக்குள்ள நாங்கள் சரியான ஃபீல்டுல இருந்த நாங்கள் எங்களுடைய ஜெனரேஷன் அதுல இருந்தது. கணினி இல்லாத வாழ்க்கையோட இருந்துட்டு, கணினிமயப்படுத்திய அச்சுத்துறையா இருந்தா என்ன, படிக்கிறதா இருந்தா என்ன, எல்லாமே. இப்ப எங்களுக்கு கம்ப்யூட்டரைஸ் பண்றது என்று வரைக்குள்ள
நாங்கள் அதை நேரடியா பார்த்தனால கம்ப்யூட்டர் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, கம்ப்யூட்டரோட வாழ்றது எப்படி? இல்லாட்டி கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்ட இந்த உலகத்துல வாழ்றது எப்படின்றத நேரடியாக பார்த்தனால, கம்ப்யூட்டர் வந்தோனே எல்லாரும் பயந்தாங்க. இல்லாட்டி பயப்படுத்தப்பட்ட நாங்க. இல்லாட்டி அது சம்பந்தமான பெரிய ஒரு இஷ்யூ இருந்தது. இனி ஒருத்தருக்கும் வேலை இருக்காது. எல்லா வேலையும் கம்ப்யூட்டர் செய்யணும்ன்ட்டு. அது கடந்து இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. அப்படி இல்ல. வேலை வாய்ப்புகள் உருவாக்கி இருக்கு. கம்ப்யூட்டர் வந்தால வேலை வாய்ப்புகள் உருவாயிருக்கு. அதே மாரி தான் ஏஐ என்றது நாங்க பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்ல. எங்களுடைய வேலைகள இலகுவாக்குறதுக்கு இன்னொரு டூல் தான் ஏஐ. அத நாங்கள் எப்படி பாவிக்கிறோம்ன்றதுல தான் உண்மையான விஷயங்கள் இருக்குது. நிறைய பேர் அத பார்த்து பயந்து ஒதுங்கினால் உங்களோட வேலைக்கு சிக்கல். நீங்கள் அத உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி அதனை கற்றுணர்ந்து அத உங்களோட வேலையில நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் செய்வீங்கன்னு சொன்னா, உங்களோட வொர்க் எஃபிஷியன்சியும் கூடும். அது எங்கேயா இருந்தா என்ன, நீங்கள் ஒரு சுயதொழில் முனைவரா இருந்தா என்ன, ஒரு மாணவரா இருந்தா என்ன, ஒரு விவசாயியா இருந்தா என்ன, ஒரு அரசு நிறுவனத்தில வேலை செய்ற ஆளா இருந்தா என்ன, அல்லது நீங்கள் தனியார் நிறுவனம் ஒன்றுல வேலை செய்றீங்க. எல்லாத்தையும் விடுங்க. நீங்க வீட்ல வெட்டியா இருக்கிறீங்கன்றா கூட, உங்களுடைய நேரத்த பயனுள்ளதாக மாற்றதுக்கு உதவி செய்யுமே தவிர, கடைசி வந்து ஏஐய நீங்க சரியா பயன்படுத்தினா, அது உங்களுக்கு எந்த தீங்கையும் செய்யாது. எல்லா கண்டுபிடிப்புகளுமே அதை பாவிக்கிற முறையில தான் இருக்குது. நீங்க அத பிழையான வழியில பாவிச்சீங்கன்னா, கண்டிப்பா சிக்கல்ல தான் போய் முடியும். அப்படி இல்லாமல், அது என்னத்துக்கு உங்களோட தேவைக்கு, உங்களுடைய வேலைகளை இலகுவாக்குறதுக்கு, இல்லாட்டி எஃபிஷியன்ட்டா செய்றதுக்கு நீங்கள் பாவிச்சீங்கள்ன்னு சொன்னா, அது ஒரு காலமும் உங்கள சங்கடத்திலே ஆழ்த்தாது. ஓகே. இப்பதான் எங்கட யூடியூப் சேனல் அறிமுகமாகிக் கொண்டு வர்றபடியால, நான் ஒரே விஷயத்த ஒரே அடியா கணக்கா கதைச்சா நெறைய பேர ரீச் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்ததுல நாங்கள் இப்ப இது இது சும்மா ஏஐ சம்பந்தமான ஒரு பில்டப் தான் இந்த இந்த வீடியோ இருக்கு. பில்டப்பா தான் இந்த வீடியோ இருந்திருக்கும். ஒரு புரிந்து கொள்றதுக்கு. இதுல நெறைய பேர் இப்ப பார்க்குறாங்க நெறைய பேருக்கு, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் தானே! என்று கேஷுவலா எடுத்துட்டு போவாங்க. தொடர்ச்சியா எங்களுடைய இந்த அடுத்தடுத்த காணொளிகள்ல உதாரணத்துக்கு அதாவது ChatGPT இப்ப உங்களுக்கு சட் பண்ணி அதாவது நாங்கள் இவ்வளவு நாளும் கூகுள் ஆண்டவர் என்று சொல்லிக் கொண்டிருந்தாங்க. எதுக்கு எடுத்தாலும் கூகுள். அதாவது கூகுள் சர்ச் என்ற விஷயத்துல இருந்தாங்க. இப்ப அத தாண்டி ஒரு ஏஐ யுகத்துக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கிறோம். இதுல இப்போதைக்கு எங்களுக்கு ஃபெமிலியராகவும், எங்களுடைய தமிழோட வேலை செய்யக்கூடியதா நீங்கள் தமிழ்லயே கதைச்சு பேசக்கூடியதாக இருக்கக்கூடிய ஏஐகள் அ சரியான ஸ்ட்ராங்கான ஏஐ நிறைய இருக்கு. அதுல ChatGPT எல்லாரும் கேள்விப்பட்ட பேரா இருக்கும். அத மாரி இப்ப கூகுள் சர்ச்ல இருந்து அடுத்த டெவலப்மென்ட்க்கு போயிருக்கேன். கூகுள் ஜெமினி என்று சொல்ற ஒரு டூல் ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். அது எல்லாத்தையும் தாண்டி கிளாட் என்று சொல்லி உண்டு. அன்த்ரோபிக் நிறுவனத்தின் கிளாட் என்று சொல்லி உண்டு. மிகவும் சுறுசுறுப்பாகவும், எஃபிஷியன்ட்டாகவும் வேலை செய்யக்கூடிய ஒரு டூல் இருக்குது. இப்படி உங்களுக்கு நான் அடுத்த அடுத்த வீடியோவுல என்னத்த விளங்கப்படுத்தணும் உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தா, இல்லாட்டி இதுல இந்த இந்த ஏஐ டூல பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா, நான் அத பத்தி கேட்கலாம்னு இருக்கேன். நிறைய பேர் நான் சொன்ன 3ம் ஸ்பெஷலா டெக்ஸ்ட்டோட ஒர்க் பண்றதுக்கு, உங்களோட சந்தேகங்கள தீர்க்கிறதுக்கு, விளங்கப்படுத்துறதுக்கானதா இருக்கும். அடுத்தது படங்கள் உருவாக்கலாம், வீடியோ உருவாக்கலாம். எப்படி நாங்கள் இத வச்சு ஏர்ன் பண்ணலாம். ஒரு பார்ட் டைம் ஜாப்பா இப்ப இந்த இருக்கிற ஏஐ அறிவ வச்சுக்கொண்டு நீங்க ஒரு பார்ட் டைம் ஜாப் கொண்டுட்டு ஒரு ஒரு நாளைக்கு 1 மணித்தியாலம், 2 மணித்தியாலம் இருந்தீங்கன்னாலே, அடிஷனல் இன்கம் எடுக்கிற மாரியான விஷயங்கள். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் இந்த யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்கன்னு சொன்னால், தொடர்ச்சியாக நான் போடுற வீடியோக்கள் இந்த மாரியான டாபிக்ல அடிப்படையில இருந்து அதிஉயர் தொழில்நுட்பம் வரையான வீடியோக்கள வெகு விரைவில உங்களுக்கு தர்றதுக்கு இருக்கிறேன். இதுல சுருக்கமா சொல்றேன்னு சொன்னா, உலகம் வேகமா மாறிக்கொண்டிருக்கிறது. அதிலும் ஏஐ உலகம் கற்பனை கெட்டாத வகையில மிகவும் வேகமாக இன்னொரு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போய்க் கொண்டிருக்குது. அது தொடர்பாக தமிழ்ல சுருக்கமாக, எளிமையாகவும் சொல்றதுக்காகத்தான் நாங்கள் இந்த டெக்கோ அனு என்ற யூடியூப் சேனல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். தொடர்ச்சியாக இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆஸ் யூசுவல் எல்லாரும் சொல்ற மாரி பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க. நாங்கள் இன்னொரு ஏஐ தொடர்பான ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அனுராஜ். நன்றி, வணக்கம். ஏஐ உலகம் நம்மை காத்திருக்கிறது. சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் பயணியுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் டெக்கோ அனு.